அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரியா. 110 கிலோ தங்க உடலால் மூடப்பட்ட சிலையின் உள்ளிருக்கும் மம்மி, அதனுடன் இருந்த 2 குழந்தை பதப்படுத்தப்பட்ட மம்மி. இந்த தங்க மம்மியின் மேல் பொறிக்கப்பட்டிருந்த சாபம். எகிப்திய வரலாற்றிலிருந்தே நீக்கப்பட்ட மன்னனின் பெயர். யார் இந்த மன்னன்? 3300 ஆண்டுகளுக்கு முன்பே மர்மமாக மாறிய ஒரு இளவரசரின் கதை. நவம்பர் 4, 1922. இடம் வேலி ஆஃப் கிங்ஸ், எகிப்த். பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த ஆர்காலஜிஸ்டான ஆட்வர் கார்ட்டர் தொடர்ந்து 2 வருஷமாக எகிப்திலே தங்கியிருந்து பழங்கால எகிப்தை ஆட்சி செஞ்ச மன்னர்களோட மம்மியையும் ரகசிய அறைகளையும் கண்டுபிடிக்க கிங்ஸ் ஆஃப் வேலின்ற இடத்துல தங்கியிருந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தார். தொடர்ந்து 2 வருஷம் ஆராய்ச்சி செய்யும் போது அங்கே எதுவும் கிடைக்கலன்ட்டு குழுக்களை கூட்டின்னு கிளம்பலான்னு முடிவு எடுத்தார். அப்போது அவங்க தங்கியிருந்த டென்ட்டை பிரிக்க ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு உதவி செய்ய அவங்க கூட்டத்திலே ஒரு சின்ன பையன் இருந்தான். இவங்களுக்கு தண்ணி எடுத்துன்னு வரும்போது அவன் ஒரு கல் தடுக்கி கீழே விழுந்துட்டான். அந்த பையன் கீழே விழுந்ததை பார்த்த காட்டர் அங்கே ஓடி வந்தார். பையனுக்கு உதவி செஞ்சார். அந்த நேரத்தில் தான் காட்டருக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வருது. அந்த சின்ன பையன் தடுக்கி விழ காரணமாக இருந்த அப்படி கண்ணில் பட்ட அந்த கல் அவருடைய மனசுல ஒரு சந்தேகத்தை எழுப்ப ஆரம்பிச்சது. சமதளமான நிலப்பரப்புல இந்த கல் இப்படி இருக்க அவசியம் இல்லைன்னு நினைச்சு காட்டர் அந்த கல்லை வெளியே எடுக்க முயற்சி செய்யறாரு. கல்லை சுத்தி தோண்டும் போது ஒரு சில அடி ஆழமாக போகுது. தொடர்ந்து அந்த இடத்தை தோண்டும் போது சில படிக்கட்டுகள் தெரிய ஆரம்பிக்குது. இன்னும் ஆழமாக தோண்ட இன்னும் பல படிக்கட்டுகள் தெரிய ஆரம்பிக்குது. இடத்த முழுமையாக ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அங்கே ஒரு சீல் வைக்கப்பட்ட கதவு எல்லாருக்கும் தெரிய வருது. அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட அந்த சீக்ரெட் டோரை பற்றி ஆட்வர் கார்ட்டர் அவருடைய ஸ்பான்சருக்கு தெரிவிக்கிறாரு. அந்த ஸ்பான்சர் அந்த இடத்துக்கு வந்து சேர 22 நாள் ஆகுது. வர வரைக்கும் சீல் வைக்கப்பட்ட கதவை திறக்காமே இருக்கிறாரு ஆட்வர் கார்ட்டர். அதன் பின் நவம்பர் 26 காட்டர் குழுவோடு சேர்ந்து எகிப்து நாட்டு அஃபிஷியலோடு சேர்ந்து அந்த சீல் வைக்கப்பட்ட கதவை திறக்கிறாங்க. அப்படி திறந்து பார்க்கும்போது நிறைய ஓவியங்கள் சுவர் முழுக்க வரையப்பட்டு இருப்பதை கவனிக்கிறாங்க. அந்த ஓவியங்கள் இந்த மன்னர்களுக்கு செய்யப்படும் சடங்கு முறைகளை விளக்கும் விதமாக அமைஞ்சிருக்கு. ஓவியங்களை தொடர்ந்து அந்த அறையில் இன்னொரு பூட்டப்படாத கதவு இருப்பதை ஆட்வர் கார்ட்டர் பார்க்குறாரு. இந்த கதவோட சின்ன இடைவேளியில் ஒரு மெழுகுவத்தியோட வெளிச்சத்தில் ஆட்வர் உள்ள என்ன இருக்குன்னு பார்க்குறாரு. அது முழுக்க நிறைய தங்கத்தால் ஜொலிக்கிற பொருட்கள் இருப்பதை கண்டு அவர் கண்கள் அவராலே நம்ப முடியலை. அதன் பின் மொத்த குழுவும் கவர்மெண்ட் அஃபிஷியலும் அந்த கதவை முழுமையாக திறந்து பார்க்கும்போது நிறைய தங்கத்தால் செய்யப்பட்ட பொருட்கள், அரசு ஆடைகள், தங்க செருப்புகள், தங்க முகமூடி, சிறுத்தையோட தோல் கவசம், தானிய களஞ்சியம், லேஹர், வைன், கெனோபிக் ஜாடிகள், 413 சிலைகள், பழங்கால படகுகள், பழங்கால தேர்கள், 83 டன் எடை கொண்ட 2ஆம் ராம்சஸோட பிரம்மாண்டமான சிலை, இப்படி கிட்டத்தட்ட 5400 பொருட்கள் அந்த கல்லறையில் இருப்பதாக தெரிய வந்தது. கூடவே ஒரு பெரிய பெட்டி இருப்பதையும் அவங்க பார்க்குறாங்க. அந்த சவப்பெட்டியை திறந்து பார்க்கும்போது 110 கிலோ தங்கத்தாலே செய்யப்பட்ட சவப்பெட்டி. திறந்து பார்க்கும்போது 3500 வருடத்திற்கு முன்னாடி எகிப்தை ஆட்சி செய்த 18 வயது மன்னன் கிங் டூட்டர் காமனோட பதப்படுத்தப்பட்ட உடல் அங்கே தெரிய வருது. அதே நேரத்தில் கிங் டூட்டர் காமனோட கல்லறையில் பிறந்தே இறந்து போன குழந்தைங்களோட பதப்படுத்தப்பட்ட மம்மியும் ஒரு முழுமையாக வளர்ச்சியடைந்த சிசுவோட மம்மியும் கிடைச்சது. அதில் கிங் டூட்டர் காமன் கல்லறைக்கு ஒரு சாபம் இருப்பதாக சொல்லப்படுது. யார் இந்த கிங் டூட்டர் காமனோட கல்லறையை திறந்து அவருடைய அமைதியை கலைக்கிறாங்களோ அவர்களுக்கு மரணம் விரைவில் ஏற்படும் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த கிங்கோட கல்லறையை திறக்க உதவி செஞ்ச காட்டரோட ஸ்பான்சர் அடுத்த ஒரே மாதத்தில் மர்மமான முறையில் இறந்து போகிறாரு. யார் இந்த மன்னன்? 18 வயதில் இறக்க காரணம் என்ன? அவருடைய சிசுக்களும் இறப்பதற்கு காரணம் என்ன? அரசரோட உடலை யாருக்கும் தெரியாம மூடப்பட்டது ஏன்? இதுல ஒளிந்திருக்கும் மர்மத்தை பார்க்கலாம் வாங்க. கிமு 1333 பண்டைய எகிப்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார் அக்கேனட்டன். அப்பொழுதுதான் முபானிக் பிளேக் என்ற கொடுமையான தொற்றால் நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. இந்த நிலையில நிறைய பேர் இறந்தும் போனாங்க. அந்த நேரத்துல எகிப்து ஆட்சி செஞ்ச அக்கேனட்டன் மக்களுக்கு ஒன்று சொல்றாரு. நம்ம நிறைய கடவுள்களை கும்பிடுறதுனால தான் இந்த பாதிப்பு நம்மளுக்கு ஏற்படுது. அதனால் இனி நம்ம ஒரே கடவுளை தான் கும்பிடணும்னு சொல்கிறாரு. அதுவும் ஏட்டன் மட்டும்தான் ஒரே கடவுள்னு சொல்லி தீப்பில் இருக்கிற மக்களை அமர்நாக்கு வர சொல்லி கட்டளை இடுறார் அக்கேனட்டன். நிறைய கடவுளை வணங்குற மக்கள் இடையே ஒரே கடவுளை வணங்கணும்னு சொல்கிறதுனால அதிருப்தி ஏற்படுது அனைவரிடத்திலும். இதனால் அக்கேனட்டனோட ஆட்சி முறையை மக்கள் எதிர்க்க ஆரம்பித்தாங்க. இதனால் 2 வருட அக்கேனட்டனோட ஆட்சி முறையை மக்கள் எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் அக்கேனட்டனோட உடல் குறைந்து இறந்து போகிறார். இதனால் எகிப்தில் பிரச்சனை வருது. அடுத்த அரசன் யார் என்று. அக்கேனட்டனுக்கு நிறைய மனைவிகள் இருந்தாலும் அரசராகிற அடுத்த ஆண் வாரிசாக இருப்பவர் 6 வயதா உடைய டூட்டர் காமன் மட்டும்தான். அப்போ எகிப்திற்கும் துபேயாவுக்கும் போர் ஏற்படுது. டூட்டர் காமனால் இந்த போரை சமாளிக்க முடியாதுன்னு நினைச்சு அக்கேனட்டனோட மனைவி நெஃபிடிட்டி ஒரு ஆண் மாதிரி வேடம் அணிந்து
சென்கார் என்ற பெயரில் எகிப்தை ஆட்சி செஞ்சு போரில் வெற்றி பெறுறாங்க. அதன் பின் எகிப்தை 2 வருஷம் ஆட்சி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க காணாமல் போகிறாங்க. அவங்க இல்லாததுனால எகிப்தை ஆட்சி செய்கிற கட்டாயம் டூட்டன்காமனுக்கு ஏற்படுது. கல்யாணம் செய்யாத ஒரு ஆண் எகிப்தை ஆட்சி செய்யக்கூடாது என்ற வழக்கம் எகிப்தியரிடையே இருந்தது. அதனால் டூட்டன்காமனுக்கும் அவருடைய சகோதரிக்கும் கல்யாணம் நடக்குது. அதன் பிறகு எகிப்தோட புதிய மன்னராக டூட்டன்காமன் பதவியேற்கின்றார். 8 வயது மன்னனுக்கு ஆட்சி செய்ய அறிவுரை ஆலோசகராக இருந்தவர் தான் ஆய். அதன் பின் 10 வருடம் சிறப்பான முறையில் ஆட்சி செய்கிறாரு டூட்டன்காமன். அவருடைய அப்பாவான அக்கேனட்டன் செய்த தவறுகளையும் அவர் சரி செய்கிறாரு. ஒரு நல்ல அரசராக மக்களிடையே விளங்குறார். இந்த நேரத்தில் தான் அவருடைய சகோதரிக்கு ஒரு குழந்தை இறந்து பிறக்குது. அதே நேரத்தில் இன்னொரு குழந்தை சிசுவாகவே இறந்து போகுது. பிறகு அவருடைய 2 குழந்தைகளையும் எகிப்தோட முறைப்படி மம்மியாக்கப்பட்டு புதைக்கப்படுது. அதன் பின் சில நாட்களிலே 18 வயதான கிங் டூட்டன்காமன் மர்மமான முறையிலே இறந்து போறாரு. எகிப்தர்களுடைய நம்பிக்கைப்படி ஆஃப்டர் லைஃப்ன்ற வாழ்க்கைக்காக டூட்டன்காமனோட உடல் மம்மிஃபிகேஷன் பண்ணி புதைக்கப்படுது. 110 கிலோ தங்கத்தால் செய்யப்பட்ட சவப்பெட்டிக்குள் வைத்து வேலி ஆஃப் கிங்ஸ் என்று சொல்லப்படும் அந்த இடத்துல அவருடைய மம்மி வைக்கப்படுது. கூடவே ஆஃப்டர் லைஃப்னு சொல்லப்படும் அனைத்து பொருட்களையும் வைத்து அவருடைய அறை பூட்டப்படுது. இப்படி பூட்டப்பட்ட அந்த அறையை தான் ஆட்வர்ட் கார்ட்டர் 3000 வருஷம் கழிச்சு திறக்கிறாரு. அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட அந்த தங்கத்தால் செய்யப்பட்ட சவப்பெட்டியில் இருக்கும் டூட்டன்காமன் உடலை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எடுக்க ஆட்வர்ட் கார்ட்டர் நினைக்கிறாரு. டூட்டன்காமனோட பதப்படுத்தப்பட்ட உடல் முழுவதும் லெனின் துணியால் சுற்றி மூடப்பட்டு இந்த ரெசில்ல 300க்கும் மேற்பட்ட ஆபரணங்கள் பதிக்கப்பட்டு இருந்தது. டூட்டன்காமன் முகத்தின் மேல் 11 கிலோ எடை கொண்ட தங்கத்தால் செய்யப்பட்ட மரண முகமூடி பதிக்கப்பட்டு இருந்தது. இந்த ஆபரணங்களையும் முகமூடியையும் ஆராய்ச்சியாளர்களால் பிரிக்க முடியல. அதனால டூட்டன்காமனோட உடலை தனித்தனியாக கை கால் பிரித்து வெட்டி எடுக்கிறாங்க. அப்படி வெட்டப்பட்ட அந்த உடலை சூடுபடுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அணிகலன்கள் மற்றும் முகமூடியை பிரித்து எடுக்கிறாங்க. அப்போ 1 மாதம் பிறகு கார்ட்டரோட ஸ்பான்சரான கர்னவர் ஒரு விஷ கொசு கடிச்சு மர்மமான முறையில் இறந்து போறாரு. அதற்கு சவப்பெட்டியின் சாபம் தான் காரணம் அனைவராலும் சொல்லப்படுறாங்க. அதே போல கார்ட்டரோட வீட்லயும் சில மர்மங்கள் நிகழுது. அதன் பிறகு அடுத்த கொஞ்ச நாட்களிலே கிங் டூட்டன்காமன் கல்லறையை திறக்க உதவி செஞ்ச 7 பேரும் இறந்து போறாங்க. இதை எதை பத்தியும் கவலைப்படாத தொடர்ந்து கிங் டூட்டன்காமன் ஆராய்ச்சி செய்யறாரு. அதன் பின் தனித்தனியே வெட்டப்பட்ட டூட்டன்காமனோட உடலை 4 வருஷம் கழிச்சு அனைத்தையும் ஒன்னா சேர்க்கிறாங்க. அப்புறம் சிடி ஸ்கேன் மற்றும் எக்ஸ்ரே மூலமா அவரை ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல அவருடைய நெஞ்சு எலும்பு 3 உடஞ்சிருக்கிறத கவனிக்கிறாங்க. பின் அவருடைய ஒரு காலில் காயமாகி இன்ஃபெக்ஷன் ஆகி இருப்பது தெரிய வருது. தலையின் மண்டை ஓட்டுக்குள்ள சிறு சிறு எலும்பு இருப்பதையும் கவனிக்கிறாங்க. இவரை யாரோ தலையில அடிச்சு மரணமடைய செஞ்சதுக்கான அறிகுறின்னு ஆராய்ச்சியாளர்கள் நம்புறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்லயே ஆராய்ச்சி பண்ணும்போது ஏற்பட்ட சேதம்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். அதனால டூட்டன்காமனோட மரணத்துல தெளிவான விளக்கம் யாருக்கும் கிடைக்கல. டூட்டன்காமனை பத்தி ஒண்ணு கண்டுபிடிச்ச கார்ட்டர் கடைசியில அவருடைய 64 வயதுல இறந்து போறாரு. அவருடைய இறப்புக்கு காரணம் ஒரு விதமான தோல் கேன்சர் வருது. டூட்டன்காமனோட உடலை கண்டுபிடிச்சு 100 வருஷம் கழிச்சு இன்னும் ஆராய்ச்சி நடந்துனே தான் இருக்கு. அப்புறம் 2010 நடந்த DNA டெஸ்ட்ல டூட்டன்காமனுக்கு மலேரியா நோய் அறிகுறிகள் இருப்பதாக தெரிய வருது. இதனால டூட்டன்காமனோட மரணம் ஒரு மர்மமாகவே இருக்கு. எகிப்திய ஆட்சி முறையில டூட்டன்காமனுடைய ஆட்சி மறைக்கப்பட்டு இருக்கு. ஆனா இப்போ வரலாற்றுல மறைக்கப்பட்ட 10 வருட ஆட்சி இன்று நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கு. டூட்டன்காமனுக்கு கட்டப்பட்ட கல்லறை அவருடையது இல்லைன்னு, அது ஒரு பெண்ணுக்காக கட்டப்பட்ட கல்லறைன்னு சொல்றாங்க. எகிப்தோட ஆட்சி எதிரிகளோட கையில போகக்கூடாதுன்னு நினைச்சு ஆண் வேடம் போட்டு ஆட்சி செய்த நெஃப்ரிடிட்டி இடையில காணாம போறாங்க. அதன் பிறகு டூட்டன்காமனோட இறுதி சடங்குல கலந்துக்கிட்டு டூட்டன்காமனுக்கு தேவையான ஆஃப்டர் லைஃபுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் அவருக்கு தேவைப்படுவதையும் செஞ்சு வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட குயின் நெஃப்ரிடிட்டியோட உடல் இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் கிடைக்கல. டூட்டன்காமனோட கல்லறையில கிரவுண்ட் ஃபினரல் டெஸ்டிங் பண்ண ஆராய்ச்சியாளர்கள் இன்னும் திறக்கப்படாத ஒரு கல்லறை இருப்பதாக சொல்றாங்க. ஒருவேளை அவருடைய தாய் நெஃப்ரிடிட்டியோட மம்மிஃபிகேஷன் பாடி அங்கே இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி அங்கே இருந்தால் நிறைய விடை தெரியாத மர்மங்களுக்கு விடை கிடைக்கும். டூட்டன்காமனோட கல்லறையில் கிடைக்கப்பட்ட அதிசய பொருட்கள் அனைத்தையும் கிரேட் எகிப்த் அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்க. வீடியோ இங்கே எண்ட் ஆகுது. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.